அத்தியாயம் 10. இதற்கிடையில் கனகராஜின் தந்தையிடம் பேசி அவனை சேலத்துக்கு அனுப்ப ஏற்பாடு செய்த பின் டீன் தம்முடைய அதிகார வரம்பையும் மீறி இன்னொரு காரியம் செய்தார். இப்போது அவருக்கு மேலிருந்த துணைவேந்தரின் பதவிக்காலம் அடுத்த 2 ஆண்டுகளில் முடிகிறது. 2 டேர்ம் தொடர்ந்து இருந்துவிட்டதால் இனி அவருக்கு அந்த பதவி மேலும் கிடைக்க முடியாது. உதயா பல்கலைக்கழகத்தில் ப்ரோ சான்சலருக்கு மிகவும் வேண்டியவர் கனகராஜின் தந்தை. கனகராஜ் விஷயத்தில் தான் கொஞ்சம் அக்கறை காட்டி உரிமை எடுத்துக்கொண்டு பாடுபட்டால் அவனுடைய தந்தையை இம்ப்ரெஸ் செய்யலாம். அதன் மூலம் அடுத்த துணைவேந்தர் பதவிக்காக சிபாரிசு செய்யப்படும் பெயர்களில் தன்னுடைய பெயர் முதலாவதாக இருக்க வழி செய்து கொள்ள முடியும். இது அவருடைய நீண்ட நாள் பேராசையாக இருந்தது. டாக்டர் கையாடல் வல்லான் பிள்ளையின் மூளை குறுக்கு வழியில் யோசனை செய்தது. கனகராஜை அனுப்பிய பின் பல்கலைக்கழக நேரமாக இல்லாமல் அகாலமாயிருந்தும் ஒரு பியூனை அனுப்பி ஸ்லோச்சனாவை உடனே லேடிஸ் ஹாஸ்டலிலிருந்து அழைத்து வர செய்தார். ரெசிடென்ஷியல் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் ஒரே கேம்பஸுக்குள் டீனின் வீடு, லேடிஸ் ஹாஸ்டல், பேராசிரியர்கள் குடியிருப்பு, துணைவேந்தர் மாளிகை எல்லாம் இருந்தாலும் இப்படி மாணவர்களை பொறுப்பில் உள்ளவர்கள் அழைத்து பேசுவதும் பொறுப்பில் உள்ளவர்கள் மாணவர்கள் வந்து காண்பதும் அவ்வப்போது வழக்கம்தான். அதில் புதுமை ஒன்றுமில்லை. பல்கலைக்கழக துணைவேந்தர் முக்கால்வாசி நாள் வெளிநாட்டு பயணங்களிலேயே இருந்ததனால் ஃபாரின் வைஸ் சான்சலர் என்றே பேராகியிருந்தது. மாணவர்கள் சம்பந்தப்பட்டவற்றை விசாரிப்பதும் நடவடிக்கைகள் எடுப்பதும் அவ்வப்போது ஆக்டிங் துணைவேந்தராக இருக்கும் டல் பிள்ளையின் வேலைதான். அதனால் ஆக்டிங் விசி கூப்பிடுவது பற்றி மாணவர்கள் பயமோ பதற்றமோ அடைவது கிடையாது. எப்போது கூப்பிட்டாலும் உடனே போய் பார்ப்பார்கள். இன்று சுலோச்சனாவும் அப்படித்தான். அவர் கூப்பிட்டு அனுப்பியதும் மறுக்காமல் உடனே அவரை பார்க்க வந்தாள். அவள் தேடி வந்தபோது அவர் உள்ளே சாப்பிட்டு கொண்டிருந்ததனால் அரை மணி நேரம் காத்திருக்க வேண்டியதாயிற்று. கிராமந்தரத்து உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் மாதிரி அந்த டீன் மாணவ மாணவிகளிடம் பழகுவார் என்பது ஊரறிந்த உண்மைதான். யாரும் அது பற்றி அதிகம் பொருட்படுத்துவது கூட கிடையாது. அகால நேரத்தில் இப்படி கூப்பிட்டு அனுப்பி காக்க போடுகிறாரே என்ற வருத்தம் உள்ளூர ஸ்லோச்சனாவுக்கு இருந்தாலும் பொறுமையாக காத்திருந்தாள். ஒரு பெரிய ஏப்பத்தோடு கையில் சாப்பாட்டுக்கு பின் உட்கொள்ள வேண்டிய ஒரு கொத்து வண்ண டேப்லெட்ஸோடு டீன் அவள் அமர்ந்திருந்த வீட்டு முன்பக்க வராந்தாவுக்கு வந்தார். எந்த பேச்சுக்கோ நேரடியாக வர தயங்கி வேறு எதையோ ஆரம்பித்தார் அவர். என்னம்மா, உன்னை பற்றி இந்த கேம்பஸில் ஏதாவது நியூஸ் கேள்விப்படாதனாலே இராது போல் தோன்றுகிறதே. சொல்லுங்க சார், இப்போ என்ன புது நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? 1 2 சொல்லி முடிக்கிறதுக்கு அடுத்தடுத்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். என்னென்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அக்ரிகல்ச்சரல் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு செல் மீட்டிங் மாதிரி அடிக்கடி ஏதோ ஆர்கனைஸ் பண்ணுறியாமே. அப்புறம் மேலே ஏதோ கேம்பஸ் முழுக்க வேலை நிறுத்தத்துக்கு கூட ஏற்பாடு பண்ணுறியாமே. இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸோட நியாயமான உரிமைகள் என்னென்னவோ அதை அடைய என்ன மார்க்கம் இருக்கோ அத்தனை மார்க்கத்திலும் போராடத்தான் போராடுவோம். அதை தடுக்க ஒரே வழி எங்கள் குறைகளை நீங்களாக முன்வந்து நிவர்த்தி பண்ணுறது தான் சார். என்னமோ இந்த யூனிவர்சிட்டி அமைதியாக நடக்கிறது உனக்கு பிடிக்கல போல் இருக்கு. புயலுக்கு முந்திய புழுக்கமே அமைதியாகி விடக்கூடாது சார். இது அமைதி இல்லை, புழுக்கம். நீயும் அக்ரியில் படிக்கும் யாரோ ஒரு நொண்டி பையனும் சேர்ந்து தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறீங்களாமே. சார் மன்னிக்கணும், உங்கள் மாணவர்களை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக பேசலாம்னு நினைக்கிறேன். ஐநாவின் சர்வதேச உடல் ஊனமுற்று ஆண்டு உடல் ஊனமுற்றோரும் மனிதர்களே, அவர்களை மனிதர்களாக மரியாதையாக நடத்துங்க என்ற சுவரட்டி இங்கு நம்ம விசி அறையில் முகப்பில் இன்னும் ஒட்டப்பட்டிருக்கு. அதை இங்கே யாருக்காக சார் ஒட்டியிருக்கீங்க? மாணவர்களுக்காக மட்டும்தானே? ஆசிரியர்களுக்கு அந்த மரியாதை அனாவசியமா? அந்த கல்ச்சர் வேண்டாமா? சாரி, அந்த அக்ரி பையன் மேலே உனக்கு இத்தனை இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு எனக்கு தெரியாமல் போச்சே. யாரோ வெறும் பையன் இல்லை சார், அவனுக்குன்னு ஒரு பெயர் இருக்குது, வீராசாமி. அவரை தொடர்ந்து படிக்க அனுமதிக்கும்படி நாங்கள் போராடி வெற்றி பெற்றது உங்களுக்கு யூனிவர்சிட்டி நிர்வாகத்துக்கும் அதுக்குள்ளே மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். மறக்கலாமா? அத்தனை சுலபமாக மறந்துட முடியுமா? அதை ஒரு எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அக்ரி கிராஜுவேட் மேலே பிடிப்பு வந்தது தான் ஆச்சரியம். சார், ஏன் சுற்றி வளைச்சி பேசுகிறீங்க? இப்போது என்னை கூப்பிட்டு அனுப்பின விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு நேரமாகுது. லேடிஸ் ஹாஸ்டலில் கேட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே போகணும். நீ முன்னே கனகராஜோட பழகிட்டு இருந்தியாமே, இல்லை? ஏன் இப்போவும் பழகிறேன். நாங்கள் கிளாஸ்மேட்ஸ், ஒரே சப்ஜெக்ட் படிக்கிறோம். பழகாமல் இருக்க முடியாதே. இப்போது அத்தனை நெருக்கம் இல்லைன்னு கேள்வி. ஏதோ மனஸ்தாபம்னு சொன்னாங்களே. யார் சொன்னாங்க? எதுக்காக சொன்னாங்க?
வேற யாரு? கனகராஜே தான் சொன்னான். உன்னோட பழக்கம் குறைஞ்சதுலேருந்து அவன் அரையாளா போயிட்டான். உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கனகராஜ் ரொம்ப பெரிய ஃபேமிலியில் வந்தவன். அவன் ஃபாதர் பெரிய கோடீஸ்வரர். நம்ம ப்ரோ சான்சலருக்கு ரொம்ப வேண்டியவர். சார், இதெல்லாம் இப்போ எதுக்கு வீணா? என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்க. அவளை எப்படி கன்வின்ஸ் செய்து கனகராஜுக்காக பரிந்து பேசுவதென்று தெரியாமல் திணறினார் டீன். அவளோ அவ்வப்போது அவரது பேச்சை இடைவெட்டினாள், தவிர்த்தாள். கனகராஜ் ரொம்ப தங்கமான பையன். படிப்புல முதல் நம்பர். தான் உண்டு தன் காரியம் உண்டுன்னு இருப்பான். அனாவசியமா ஒரு வம்பு தும்புக்கு போக மாட்டான். நீ அவனை புரிஞ்சுக்கணும் அம்மா. அந்த மாதிரி ஆளை இந்த காலத்துல ஒரு மியூசியம் கட்டி அதுல உட்கார வச்சு ஒருத்தரோட வம்பு தும்புக்கும் போகாதவர்னு ஒரு போர்டு எழுதி மாட்டினா கூட ஒருத்தரும் சீண்ட மாட்டாங்க சார். நம்முடைய காலத்து மனிதன் என்பவன் நம்ம காலத்து வம்பு தும்புகளில் ஈடுபட வேண்டும். நம் காலத்து நல்லதை ஆதரிக்க வேண்டும். தீமையை எதிர்த்து போராட வேண்டும். ஒதுங்கி நின்று கொண்டிருப்பவன் உயிருள்ளவனே அல்ல. நீச்சல் தெரிந்தவர்கள் கரையிலேயே நிற்கக்கூடாது. உங்களுக்குள்ள என்ன சண்டை? மனஸ்தாபமா, விரோதமா? நான் தெரிஞ்சுக்கலாமா அதை என்றார். நீங்க இப்போ யாரை பத்தி, எந்த சண்டையை பத்தி கேட்குறீங்க சார்? உனக்கும் கனகராஜுக்கும் ஆகாம போனதை பத்தி தான் கேட்குறேன். அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்களே சொன்னீங்களே சார், ஒருத்தரோட வம்பு தும்புக்கும் போகாதவர்னு. அப்படிப்பட்ட பரம சாத்வீக புருஷரோட எனக்கு என்ன சார் சண்டை வரப்போகுது? நீ என்னிடம் மறைக்க பார்க்குற. எதை மறைக்க பார்க்குறோம்? உனக்கும் கனகராஜுக்கு மேலே என்ன கோபம் என்பதற்கான காரணத்தை. ஒருவரை நாம் கோபித்து கொள்ள அவர் மேலே நமக்கு ஏதாவது உரிமை இருக்க வேண்டுமே சார். அப்படி எந்த உரிமையும் கனகராஜ் மேலே எனக்கு இருந்ததில்லை சார். 2 பேரும் நெருங்கி பழகினீங்க என்பது கேம்பஸ் முழுசும் தெரியும். பழக்கம் எல்லாம் சிநேகிதர்கள் ஆகிவிட முடியாது. சிநேகிதங்கள் எல்லாம் காதலியாகிவிட முடியாது என்று கூட இன்னொரு வாக்கியத்தையும் சேர்த்து இப்போது நம் இஷ்டப்படி சொல்லி விடலாமா? ஏதோ இந்த யூனிவர்சிட்டி டீன் என்கிற முறையில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் நட்பு முறிஞ்சு மனசு வேதனைப்படுறத நான் விரும்பலை. கனகராஜ் ரொம்ப நொந்து போயிருக்கான். என்கிட்ட சொல்லவே செய்தான். நான் அப்படி எதற்கும் நொந்து போகலை சார். எப்பவும் போல உற்சாகமாக தான் இருக்கேன்னு அவரை பார்த்தா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் சார். டீனுங்கிற முறையில் இப்போது அதிகார தோரணையோட நான் பேசலாமா? கொஞ்சம் அவுட் ஆஃப் தி வேயாக உங்ககிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோயேன். கனகராஜோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ விட்டுட்டு போகக்கூடாது. இவங்க யோசனையை விட இதில் என்னோட சாய்ஸ் தான் இன்னும் முக்கியம். நீங்கள் சொன்னீங்களே கனகராஜ் வம்பு தும்புக்கும் போகாதவர்னு, அது 100க்கு 100 நிஜம். நடுத்தருவில் என்ன மாதிரி ஒரு பெண்ணை 4 பேர் முரடர்கள் கையை பிடிச்சி இழுத்தா கூட நமக்கு என்ன வம்பு என்று ஒதுங்கி போயிடுற அளவுக்கு அத்தனை பெரிய சாது சார் அவர். அவ்வளவு பெரிய சாதுவை இந்த காலத்தில் எந்த பெண்ணுமே விரும்ப மாட்டாள் சார். நீ விரும்பினால் கனகராஜையே இப்போ இங்கே கூப்பிட்டு அனுப்புகிறேன். நேரையே பரஸ்பரம் மனம் விட்டு பேசி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரை சமாதானப்படுத்திக்கலாம். உங்களுக்கு அந்த சிரமம் எல்லாம் வேண்டாம் சார். சற்று முன் அவரையும் அவர் நண்பன் சுகவனம் என்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டையும் நானே பல்கலைக்கழகம் பூங்காவில் கூட பார்த்தேன். நான் ஹலோ சொல்லியும் கனகராஜ் என் கூட பேசலை. கூச்சப்பட்டுக்கிட்டு ஒதுங்கி போயிட்டாரு. என்னோட அக்ரி மாணவர் வீராசாமி இருந்தது தான் காரணம் சார். மேலும் இதெல்லாம் எங்கள் சொந்த விவகாரம். ஒரு டீன் தலையிட்டு இதில் ஆகப்போவது எதுவும் இல்லை சார். ஏமாற்றத்தில் கனகராஜும் வாழ்க்கையே வெறுத்து விடுமோ என்று நான் பயப்படுறேன் அம்மா. அவன் ரொம்ப விரக்தியாக இருக்கிறான். ஒரு மாறுதலுக்காக நாளைக்கு சேலம் போகிறான். நீ விரும்பினா தடுத்து நிறுத்தலாம். வேண்டாம், தடுக்காதீங்க. நான் அதை விரும்பவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஏமாற்றம் கனகராஜன் படிப்பு, எதிர்காலம், வாழ்வு எல்லாத்தையுமே பாதிக்க போகுது. அவனது குடும்பத்தில் அக்கறை உள்ளவன் என்ற முறையில் தான் நான் உன்னை கூப்பிட்டு பேசுகிறேம்மா. மன்னியுங்க சார். கூச்சமும் பயமும் உள்ள ஒரு கோழைக்காக என்னிடம் மறுபரிசீலனை எதுவும் இல்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நானே நாளை காலையில் மிஸ்டர் கனகராஜுக்கு ஒரு கடிதமாக எழுதியும் அனுப்புகிறேன். அதில் நீங்கள் என்னை கூப்பிட்டு பேசியதை பற்றி சொல்ல மாட்டேன். அதே போல் நீங்கள் ஒருவேளை அவரை கூப்பிட்டு பேசினாலும் என்னோடு பேசியதை பற்றி அவரிடம் எதுவும் கூற வேண்டியதில்லை. மிஸ்டர் கனகராஜுக்காக நான் இரக்கப்படுறேன். இரக்கப்படுவது மட்டும் அவருக்கு போதாது. ஆனால் இரக்கத்தையும் அனுதாபத்தையும் தவிர நான் அவருக்கு தர வேற எதுவும் இல்லை சார். உன் பதில் எனக்கு பெரிய ஏமாற்றம் தான் அம்மா. ஒரு டீன் என்ற முறையில் இது உங்களுக்கு ஒரு அனுபவம் மட்டும்தான். கனகராஜின் குடும்பத்துக்கு வேண்டியவர் என்ற முறையில் வேண்டுமானால் ஏமாத்தமாக இருக்கலாம். அதை நீங்கள் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் சார். அவர் அவளுக்கு விடை கொடுக்கும்போது இரவு அதிக நேரமாக இருந்தது. லேடிஸ் ஹாஸ்டல் கேட்டில் உள்ளே விட தகராறு செய்ததால் தம்மை பார்க்க வந்ததாக சொல்லி கொள்ளும்படி அவளிடம் முகப்பு வரை அவளை வழி அனுப்ப வந்தபோது சொன்னார் அவர். அவள் டீன் குடியிருப்பிலிருந்து வெளியேறி சென்றாள். சுற்றி வளைத்து டீன் உரையாடலை தொடங்கிய விதமும் கடைசியிலேயே வேறு வழியின்றி நேரடியாக கனகராஜை கைவிட்டு விடாதே என்று
உடைந்து தூள் தூளாகி விடுவான் என்ற கோரிக்கையில் கொண்டு வந்து முடித்த விதமும் அவள் முற்றிலும் எதிர்பார்த்திராதவை. வேறு ஏதாவது அரட்டல் மிரட்டல் விவகாரத்திற்காகவே டீன் கூப்பிட்டு அனுப்பியிருப்பார் என்றுதான் கோபத்தோடு அவள் கிளம்பி வந்திருந்தாள். வந்தபின் கோபத்தை விட பரிதாபமே அவளுக்கும் அதிகமாக இருந்தது. கனகராஜின் தந்தை ப்ரோ சான்சலர் நண்பர் கோடீஸ்வரர் என்பன போல் டீன் மூலம் அப்போது தெரிந்து கொண்ட உண்மைகள் அவள் அபிப்பிராயத்தில் எந்த மாறுதலையும் உண்டாக்கவில்லை என்றாலும் டீன் எதற்காக மெனக்கெடுகிறார் என்பதை ஊகித்து கொள்ள முடிந்தது. டீனின் போக்கு அன்று மிகவும் சுபாவமாகவும் ஏறக்குறைய கெஞ்சுவது போலவும் அமைந்திருந்தது. அறைக்கு திரும்பியதும் கனகராஜுக்கே ஒரு சுருக்கமான கடிதத்தை எழுதி மிஸ் பையன் மூலம் காலையில் கொடுத்தனுப்ப முடிவு செய்தாள் சுலோச்சனா. அந்த கடிதம் போன்றதொரு கோபமான அதிர்ச்சியை கனகராஜுக்கு தர அவள் விரும்பவில்லை. என்றாலும் மேலும் மேலும் அவன் யார் மூலமாவது தன்னிடம் சமரச பேச்சுக்கு முயலக்கூடாது என்று அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடவே அதை எழுதினாள். மாலையில் பூங்காவில் தான் மறுபுறம் வீராசாமியோடு அமர்ந்திருப்பது தெரியாமல் அவன் அந்த பக்கத்தில் இருந்து கொண்டு சுகவனத்திடம் பேசிய பேச்சுகளையெல்லாம் அவள் கேட்டிருந்தாள். அதனால் டீன் சொல்லிய எதிலும் அவள் சந்தேகப்படவே இல்லை. டீன் கூறிய பரிதாபகரமான விரக்தி நிலையில்தான் கனகராஜ் இருந்தான் என்பதை அவளே உணர்ந்திருந்தாள். ஆனாலும் அவனுக்கு அவள் எழுதிய கடிதத்தில் ஈரமோ ஈவு இரக்கமோ எதுவும் காண்பிக்கப்படவில்லை. தீர்க்கமான அவனுக்கு புரியும்படி எல்லாம் எழுதிவிட்டாள். இரக்கத்திற்காகவோ சிபாரிசுக்காகவோ ஒரு தொடை நடுங்கியை விரும்புவது என்பது அவளால் முடியாத காரியம். பணத்துக்காகவோ பதவிகளுக்காகவோ பாரம்பரிய பெருமைக்காகவோ ஒருவரை காதலிப்பது என்பது அவளது கொள்கைக்கு ஒரு சிறிதும் ஒத்துவராத விஷயம். ஆனால் இவைகளை எல்லாம் விவரிக்காமல் சுருக்கமாகவே கனகராஜுக்கு எழுதியிருந்தாள் அவள். மறுநாள் காலையில் அவன் சேலம் புறப்படும் முன்பாக மிஸ் பையன் மூலம் தான் எழுதிய கடிதத்தை கனகராஜுக்கு கொடுத்தனுப்புவதற்கு தயாராக இரவே உரையில் போட்டு வைத்து விட்டுதான் படுத்தாள் சுலோச்சனா. நெடுநேரம் வரை அவளுக்கு உறக்கம் வரவில்லை. சுபாவத்தில் மிகவும் கோழையாகிய கனகராஜை இந்த கடிதம் என்ன பாடுபடுத்தும் என்று நினைத்த போது அவளுக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது. அவனால் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. டீன் சொல்லியது போல் இந்த ஏமாற்றத்தை தாங்காமல் கனகராஜ் தற்கொலை செய்து கொண்டால் என்ன செய்வது என்பதை எண்ணிய போது அவள் உடல் சிறு நடுக்கத்தால் அதிர்ந்து குலுங்கி ஓய்ந்தது. ஏன் தற்கொலைக்கு சுலோச்சனாவே காரணம் என்று அசட்டுத்தனமாக எழுதி வைத்துவிட்டு இருந்து தொலைத்தால் அதில் நம் தலை அனாவசியமாக உருளுமே என்று கூட நினைத்தாள். அடுத்த கணமே நினைப்பை வீராசாமியின் பக்கம் திருப்பினாள். வலது கையை இழந்து மூலியாகியும் தற்கொலை பற்றியே எண்ணாமல் நம்பிக்கையோடு வாழ்காத்திருக்கும் அந்த ஏழை துணிச்சல்காரனை நினைத்து கொண்டபடி கனகராஜை நினைவிலிருந்து மெதுவாகவும் நிச்சயமாகவும் அகற்றி வெளியேற்றினாள். அத்தியாயம் 11. முந்தைய இரவு இது நடந்த பின் மறுநாள் காலை டீன் கனகராஜை கூப்பிட்டு அனுப்பினார். கனகராஜ் அவரை அதிகாலையில் அவரே கூப்பிட்டு அனுப்பியபடி வீட்டில் போய் பார்த்தான். உங்க அப்பா காரு அனுப்பி வைக்கிறதாக ஃபோன் பண்ணினாரு. ஊரில் போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வா. அட்டண்டன்ஸ் போயிடுமே சார். பரவாயில்லை, சுகவனம் எல்லா விவரமும் வந்து சொன்னான். கொஞ்ச நாள் நீ இங்கே தனியாக ஹாஸ்டலில் இருக்க வேண்டாம். உன் நன்மைக்கு தான் சொல்கிறேன். ஒரு மாறுதலாக இருக்கட்டும், ஊர் பக்கம் போயிட்டு வா. சரி சார். ஆனால் ஊரில் போயும் இதையே நினச்சி கஷ்டப்படாத. உனக்கு என்ன குறை? நல்ல குடும்பம், பண வசதி, படிப்பு எல்லாம் இருக்கு. இவளை மறந்துடு. ரதியா 1000 பெண்கள் போட்டி போட்டுட்டு உனக்கு கழுத்தை நீட்டுவாங்க. நல்ல அழகியாகவே கிடைப்பா. கவலைப்படாத. இவ வெறும் அன்னக்காவடி, யாரோ ட்ரேட் யூனியன் லீடரோட பொண்ணு. நீ இங்கே திரும்பி வரணும்னு மறுபடியும் இந்த சுலோச்சனாவே மனசு மாறி உன்கிட்ட பல்ல இடிச்சுக்கிட்டு வந்து நின்னா கூட போடி உன்னை அவன் கண்டான் அப்படின்னு கேட்குற திமுறோடு வரணும். அவன் அவரது அந்த வார்த்தைகளுக்கு அஞ்சி மிரண்டு ஓர் ஒப்புக்காக கிளிப்பிள்ளை போல தலையை ஆட்டினான். ஃபோன் போட்டு தரட்டுமா? உங்கள் அப்பாவோட பேசுறியா? வேண்டாம் சார், நீங்கள் பேசினதே போதும். கார் வந்ததும் நான் ஊருக்கு கிளம்ப தயாராகணுமே. ஆமாம், நேற்று ராத்திரியே சுகவனம் வந்து சொன்னதும் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியாச்சு. கார் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். கனகராஜ் அவரிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினான். அவன் விடுதிக்கு திரும்பி பிரயாண ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்த போது லேடிஸ் ஹாஸ்டல் மிஸ் பையன் அவனை தேடிக்கொண்டு ஒரு கடிதத்தோடு வந்தான். உரையில் இருந்த எழுத்திலிருந்து கடிதம் சுலோச்சனாவிடமிருந்து என்று தெரிந்தது. கொஞ்சம் இருப்பா, நான் சொன்னப்புறம் நீ போகலாம். பையன் அறைக்கு வெளியே போய் காத்திருந்தான். வேகமாக அடித்து பிடித்து கொண்டு பதறும் நெஞ்சுடன் கடிதத்தை பிரித்து படிக்கலானான் கனகராஜ். கடிதம் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக இருந்தது. அன்புள்ள கனகராஜ், நேற்று பல்கலைக்கழக பூங்காவில் சவுக்கு வேலைக்கு இப்பால் நானும் வீராசாமியும் உட்கார்ந்திருப்பது தெரியாமல் நீங்கள் உங்களுடைய ஊர்க்கார நண்பன்
எம்டி படிக்கும் சுகவனத்திடம் பேசிக் கொண்டிருந்ததை முழுவதும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் ஒட்டு கேட்க நேர்ந்தது. நான் காதலிக்கிறேன். சுலோச்சனாதான் காதலிக்கிறாளா இல்லையா என்று தெரியவில்லை என்பதாக உங்கள் நண்பரிடம் நீங்கள் அழமாட்டா குறையாக முறையிட்டதை நானும் கேட்டேன். இன்னமும் இதற்கு பதில் சொல்லாமல் இருப்பது என் தரப்பில் நியாயமில்லை. இதோ என் பதில். சுலோச்சனாவும் காதலிக்கிறாள். காதலிப்பாள். ஆனால் அவள் ஒன்றும் வாயில் விரலை வைத்தால் கடிக்க தெரியாத பேதை பருவத்து பெண் குழந்தை இல்லை. அழகிய பொம்மைகளை காதலித்து அவற்றோடு விளையாடும் பருவம் கடந்துவிட்டது. தான் காதலிக்கிறவனின் குணங்களை பற்றிய அக்கறையோடு பிரஞ்சையுடனமே இனி அவளால் காதலிக்க முடியும். உங்களிடம் அந்த குணங்கள் இல்லை, அறவே இல்லை. நண்பரே, சுலோச்சனா இன்னும் காதலிக்கிறாள். ஆண்மையை, சமூக பிரஞ்சையை, எதிர்நீச்சலிட முடிகிற வீரத்தை அவளால் இன்னும் காதலிக்க முடியும். இவைகளை குணமாக கொண்ட ஒரு வீரனை அவன் அழகா இல்லாவிட்டாலும் அவளால் காதலிக்க முடியும். அவனுக்கு கையோ காலோ இல்லாவிட்டாலும் கூட அவள் அவனை காதலிக்க முடியும். கையும் காலும் மூக்கும் வழியுமாக இருந்து ஆண்மை இல்லாதவனாக இருந்தால் அவனை அவளால் சாதாரணமாக நேசிக்க கூட முடியாது. காதலிக்க போதுமான மென்மையான உள்ளமே எனக்கு இல்லை என்று நீங்கள் உங்களது நண்பரிடம் குறைப்பட்டு கொண்டிருந்ததை நானே என் செவிகளால் கேட்டேன். ஆம், உண்மைதான். கோழையை கண்டு சகித்து கொள்கிற மேன்மை என்னிடம் இல்லை. தீமையை கண்டு சகித்து கொள்கிற மேன்மை என்னிடம் இல்லை. கோழையை பயந்தாங்கொள்ளியை அடிதடிக்கு பயந்து தன் கூட வந்த பெண் பிள்ளையை தனியே விட்டுவிட்டு ஓடுகிற அற்பத்தனத்தை சகித்து கொள்கிற மேன்மை என்னிடம் இல்லை. நிச்சயமாக இல்லை. இனிமேலும் அப்படி மென்மை என்னிடம் ஏற்படவே ஏற்படாது என்பதும் சர்வ நிச்சயம். என்னிடம் காதலிக்கிறது, அதை சிவிக் கரேஜ் உள்ள ஒருவருக்கு, அதாவது உங்களது நண்பரே உங்களிடம் கூறியது போல் சிவிக் ஹானஸ்டி உள்ள ஒருத்தருக்கே சமர்ப்பிக்க நான் விரும்புவேன். அன்று பஜாரில் நீங்கள் என்னை தனியே விட்டுவிட்டு ஓடி ஒளிந்த போது அதிர்ஷ்டவசமாக வேறொருவர் எனக்கு கிடைத்து விட்டார் என்பதையும் இந்த சமயத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனது காதலை அந்த தீரனுக்கு வழங்கிவிட்டேன். உங்களுக்கு என் அனுதாபங்கள். இதற்கு உங்களிடமிருந்து பதில் எதுவும் நான் எதிர்பார்க்கவில்லை. தயவு செய்து பதில் அனுப்ப வேண்டாம். அது தேவையும் இல்லை. இப்படிக்கு உங்கள் சிநேகிதியாக இருந்த சுலோச்சனா. நீ போகலாம்ப்பா. கனகராஜ் தளர்ந்த குரலில் அறைக்கு வெளியே காத்திருந்த பையனிடம் கூறினான். மிஸ் பையன் தலையை சொரிந்தான். கனகராஜ் மணிப்பர்ஸை திறந்து ஒரு 2 ரூபாய் நோட்டை எடுத்து அவனிடம் நீட்டினான். பையன் அதை வாங்கி கொண்டு தாராளமாக ஒரு சலாம் வைத்துவிட்டு போய் சேர்ந்தான். ஏற்கனவே மறுபடி திரும்பி அங்கே வருகிற நோக்கோடு அரைகுறையாக ஒளிந்திருந்த விடுதி அறையை இப்பொழுது முழுமையாக ஒழிக்கத் தொடங்கினான் கனகராஜ். மறுபடி 15 நாட்களில் திரும்பி அங்கே வருகிற நோக்கம் இனி அவனுக்கு இல்லை. என்ன, ரெடியாகிட்டியா? காரு கீழே வந்து நிக்குது என்று சொல்லிக்கொண்டே சுகவனம் வந்தான். சேலத்தில் அவனது வீட்டில் பெற்றோருக்கு ஒரு கடிதம் கொடுத்தனுப்ப வேண்டியிருந்தது. அதை கனகராஜ் மூலமே கொடுத்தனுப்பிவிட எண்ணி கடிதத்தை எழுதி எடுத்து கொண்டு வந்திருந்தான் சுகவனம். ஒன்றும் பேசாமல் சுகவனம் அந்த கடிதத்தை வாங்கி கொண்டான் கனகராஜ். மறுபடி எப்போடா திரும்பி வர? பதில் இல்லை. உன்னை தாண்டா கேட்குறேன். மறுபடி எப்போ இங்கே திரும்புவேன்? எனக்கே தெரியாது. வருவேனா இல்லையோ? கனகராஜின் குரல் நைந்து உடைந்திருந்தது. கண்களில் நீர் முட்டிக்கொண்டு தழும்பி நின்றது. இன்னும் கொஞ்சம் பேசினால் கூட அழுது விடுவான் போல் இருந்தது. சுகவனம் ஆறுதலாக அவன் அருகே சென்று, அசடே, இதுக்காகவா இப்படி மனசு உடைஞ்சு போற? இவள் இல்லாட்டா இன்னொரு சுலோச்சனா விட்டா உலகத்தில் வேற அழகான பெண்ணே இல்லையா? அவனால் அதை நினைக்க முடியவில்லை. உள்ளுக்குள் ரொம்ப உறுத்தியது. டேக் இட் ஈஸி கனகராஜ். சுலோச்சனா இல்லாட்டா இன்னொரு விலட்சணா. மறுபடியும் சுகவனம் அருகே வந்து கனகராஜின் தோளை தட்டி கொடுத்து சொன்னான். நண்பனுக்கு விடை கொடுத்தான். கார் பல்கலைக்கழக கேம்பஸில் வளைந்து வளைந்து சென்று வெளியே போகும் மெயின் ரோட்டை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர்கள் இருந்ததால் நின்று போக வேண்டியிருந்தது. உள் சாலையில் வசந்த மண்டபம் என்று அவர்கள் செல்லமாக அழைக்கும் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் நூல் நிலையத்தில் அருகில் கால் திரும்பிய போது அதன் படிகளில் வீராசாமியை கை தழுவியபடி சுலோச்சனா மேலேறி போய் கொண்டிருந்தாள். வெட்டுண்ட வலது கைக்கு பதில் அவன் சட்டை பொய்யாக தொங்குவதை காரிலிருந்தே பார்த்தான் கனகராஜ். இவளைப் போல ஒரு பேரழகி இப்படி கூட நடந்து வருவதாக இருந்தால் கைகளை மட்டுமென்ன, கால்களை கூட துணிந்து இருக்கலாமே என்று மனதில் தோன்றியது. இன்று நினைப்பிலே தோன்றும் இந்த கழிவிறக்கமான துணிவு அன்று பஜாரில் அந்த சம்பவத்தின் போது நிஜமாகவே தோன்றியிருந்தால் சுலோச்சனாவே தன்னை கைவிட்டு இருக்க மாட்டாள் என்றும் சேர்ந்தே தோன்றியது. எல்லாம் கழிவிறக்கமான, இப்போது பயன்படாத வெறும் நினைவு மட்டுமே. இனி இந்த நினைவுகளால் யாருக்கு என்ன பயன்?
கார் கேம்பஸை விட்டு வெளியேறி ஜிஎஸ்டி நேஷனல் ஹைவேஸ்க்கு வந்தபோது பல்கலைக்கழக கட்டிடங்களும் மரக்கூட்டங்களும் அவை சார்ந்த காட்சிகளும் பார்வையிலிருந்து விலகி மறைந்தன. அவனுள் ஏதோ பாறையாக உறுத்தி அழுத்தியது. நெஞ்சில் ஒரே வலி, வேதனை கணம். கனகராஜ் சட்டைப்பையிலிருந்து கர்ச்சீப்பை எடுத்து முகத்தை மூடிக்கொண்டு டிரைவருக்கு தெரியாமல் மெல்ல மெல்ல மௌனமாக அழுதான். கர்ச்சிப் நனைந்தது. கோழைகள் வேறென்ன செய்ய முடியும்? இப்படி அழத்தான் முடியும், பாவம். அத்தியாயம் 12. கனகராஜ் சேலத்துக்கு வந்து சில மாதங்கள் கழிந்தன. நாட்கள் முடமாகி நொண்டி மெதுவாக நகர்ந்தன, நடந்தன. அவன் மனநிலை தேர வேண்டும் என்று அவனுடைய தந்தை தம்மால் முடிந்த விதங்களில் எல்லாம் முயன்று செலவழித்து என்னென்னவோ உற்சாகப்படுத்தி பார்த்தார். உதயா பல்கலைக்கழகத்திலிருந்து டாக்டர் சுகவனம் எழுதியிருந்த ஒரு இரகசிய கடிதம் கனகராஜின் தந்தையை எச்சரித்தது. ஓரளவு பயமுறுத்தவும் செய்திருந்தது. எக்காரணம் கொண்டும் அவனை கவனிக்காமல் தனியே விட்டு விடாதீர்கள். சுலோச்சனா விஷயத்தில் அவன் கடுமையாக ஏமாந்து போயிருக்கிறான். என்னிடம் அவன் வாயாலேயே தற்கொலை அது இது என்று 2-3 முறை விரக்தியாக உளறி இருக்கிறான். இங்கிருந்து புறப்படுகிற சமயத்தில் டீனிடம் அவன் பேசியதிலிருந்தும் என்னிடம் நடந்து கொண்டதிலிருந்தும் மிக மிக சோர்ந்து தளர்ந்த நிலையில்தான் அவன். இங்கிருந்தோ வேறு எங்கிருந்தோ சேலம் முகவரிக்கு கனகராஜ் பெயருக்கு எந்த தபால் வந்தாலும் நேரே அவனிடம் கொடுத்து விட வேண்டாம். நீங்கள் பார்த்து சென்சார் செய்து அவசியமானால் மட்டும் கொடுக்கவும். ஏற்காடு, பெங்களூர் என்று கனகராஜை எங்கும் தனியாக அனுப்ப வேண்டாம். மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கவும். தனிமை அவனை தற்கொலைக்கு தூண்டக்கூடும். பல்கலைக்கழகத்திலிருந்து கனகராஜ் சேலத்திற்கு வந்து சேர்ந்த 2 நாளைக்குள் அவன் தந்தை பெயருக்கு ஸ்ட்ரிக்ட்லி பிரைவேட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் என்ற குறிப்புடன் சுகவனத்திடம் இருந்து இந்த கடிதம் வந்து சேர்ந்திருந்தது. டீன் கூட தனியாக இதே எச்சரிக்கையை செய்து டெலிஃபோனில் கனகராஜின் தந்தையோடு பேசியிருந்தார். கடுமையாக எச்சரித்தும் இருந்தார். கனகராஜின் தந்தை தர்மராஜ் தமது பணத்திற்கும் செல்வாக்கிற்கும் புகழுக்கும் இது ஒரு சவால் என்று நினைத்தார். அப்படி இவனை பைத்தியமாக அடித்த பெண் யார்தான் என்று பார்த்துவிட விரும்பினார் அவர். டீன் பிள்ளையிடமும் சுகவனத்திடமும் போனிலேயே தமது வியப்பை தெரிவித்தார். பையனோட படிப்பு, மூளை, எதிர்காலம் எல்லாம் எதையுமே இப்போ இப்படி பாழாக்கிட்டாளேப்பா. அப்படி என்னப்பா ரம்பையா திலோத்தமையா? நம்ம பையனை போல ராஜாவாட்டம் ஒரு பையனை கசக்குதா அவளுக்கு? அவனுக்கு என்ன குறை? அழகில்லையா, பணம் இல்லையா, படிப்பில்லையா? எல்லாம் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அந்த சுலோச்சனாவுக்கு போதுமானதா இல்லையே. அதையெல்லாம் அவள் பொருட்படுத்தலையே. அப்படி அவள் என்ன பெரிய கொம்பனுக்கு பிறந்தவளா? யாருப்பா அந்த பொண்ணு? சுலோச்சனா மெட்ராஸில் சின்னசாமின்னு ஒரு பெரிய ட்ரேட் யூனியன் லீடரோட மகள். அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஒன்றும் காசு பணமுள்ள ஆள் இல்லையே அவன். ரொம்ப முரட்டுக்காரன். இன்னும் தொழிலாளிகளோட தொழிலாளியா குடிசையிலே தானே இருக்கான் அந்த ஆளு. அவனோட மகன்தானா இந்த முரண்டு பிடிச்ச பொண்ணு? அவ அப்பனை போலவே மகளும் முரண்டு பிடிச்சவ. ஆனால் நல்ல அழகி, கொள்கையிலே பிடிவாதக்காரி. கனகராஜ் தாயில்லாத பிள்ளை. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னு எனக்கு வாரிசே இல்லைங்கிறது உனக்கு தெரியாமல் இல்லை சுகவனம். அவனோட நன்மைக்காகவாவது நான் அந்த பெண்ணை வசப்படுத்தி சம்மதிக்க வச்சு இந்த குடும்பங்கிற வண்டியில் கொண்டாந்து பூட்டியாகணும்ப்பா. அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நேரே மெட்ராஸ் போய் இவ அப்பங்காரங்கிட்ட வேணும்னா பேசி பாருங்க. இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இவ உங்கள் பேச்சுக்கு இணங்கி வசப்படுறது கஷ்டம். சடார்னு அப்படி சொல்லி முடிச்சிடாத சுகவனம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விலை இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டா அந்த விலையை கொடுத்து அவங்கள வாங்கிடலாம். சுலோச்சனாவுக்கு வேண்டிய விலை ரொம்ப பெருசு. அது உங்கள் பையன்கிட்ட இல்லைன்னு அவளே முடிவு பண்ணியாச்சு. அது என்னப்பா அப்படி அபூர்வமான விலை? நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு புரியறது சிரமம். கொஞ்சம் நுணுக்கமான விலை அது. உலகத்தில் உள்ள விலை தானே? உள்ளது தான். ஆனால் கனகராஜாலே மட்டுமே கொடுக்க முடிஞ்ச விலை. துரதிருஷ்டவசமாக அவன்கிட்ட அது இல்லை. அவனுக்காக நீங்கள் தர முடியாது. அது என்னப்பா புதிர் போடுற? புதிர் இல்லை, இது உண்மை. சிவிக் கரேஜ்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கே. ஆமாம், அதுக்கு என்ன வந்தது இப்போ? அதாவது சமூக துணிச்சல், பொது காரியங்களில் தைரியம். சரிதான், மேலே சொல்லு. அது உள்ள ஒரு ஆண் பிள்ளையத்தான் எனக்கு பிடிக்குங்கிற அவ. அப்போது எவனாவது விட்டோத்தியா தெருவில் அலையிற காலிப்பைய தான் கிடப்பான் அவளுக்கு. நீங்கள் கோபமாக பேசுகிறீங்க. பொறுமையாக மெட்ராஸ்லேயே அவள் அப்பாவை போய் பார்த்து கலந்து பேசுங்களேன். அதில் என்ன தப்பு? யூனிவர்சிட்டியிலேருந்து சேலம் வந்த நாள்லேருந்து இங்கே இவன் என்னமோ பறி கொடுத்தவன் மாதிரி இருக்கிறானே சுகவனம். அதுவும் எனக்கு பிடிக்கலை. விட்டு பிடிடா. இந்த சுலோச்சனா இல்லாட்டா இன்னொரு விளச்சனா என்று எவ்வளவோ அவன்கிட்ட சொல்லி பார்த்தாச்சு. இருந்தும் அவன் மனசை தேத்திக்கலை. இன்னும் அவளுக்காகத்தான் உருகிறான்.
அவளை நினச்சி தான் உயிர விடுறான். சரி, இந்த மேட்ரை இனிமே என்கிட்ட விட்டுடு. ஐ வில் டாக் டு ஹர் ஃபாதர். இன்னிக்கே மெட்ராஸ் போகிறேன் என்று டெலிஃபோன் உரையாடலை முடித்தவர் கனகராஜின் தந்தை தர்மராஜ். எப்படியும் ஒரு கை பார்த்து விடுவதென்று உறுதி வந்திருந்தது அவருக்கு. அவர் உடனே சொன்னபடியே செய்தார். சென்னைக்கு சென்றார். தேடி அலைந்து சுலட்சணாவின் தந்தையை கண்டுபிடித்து சந்தித்தார். தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு எல்லா விவரமும் சொல்லி நிலைமையை விளக்கினார். பொறுமையாக சகலத்தையும் கேட்டுக்கொண்ட சுலோச்சனாவின் தந்தை தோழர் சின்னசாமி சுருக்கமாக ஆனால் தீர்க்கமான தன் பதிலை கூறினார். சின்ன வயசுலேருந்தே நான் அவளை இதை இப்படி செய்ய அதை அப்படி செய்யாத என்னெல்லாம் உத்தரவு போட்டோ அதட்டியோ வளர்க்கல. அவள் என் இஷ்டப்படி வளர்ந்தாள் என்பதை விட தன் இஷ்டப்படி வளர்ந்தாள் என்பதே சரி. பெண்ணுரிமை பெண் விடுதலைன்னு பேசுறதோட விட்டு விடாம அவளுக்கு இந்த சுதந்திரத்தை எல்லாம் நான் உண்மையிலேயே கொடுத்தேன். ஆனாலும் இப்போ அவ நீங்க சொல்றத கேட்பாளோன்னு தோணுது. இந்த விஷயத்துல அவ சொல்வதை நான் கேட்க தயாரா இருக்கிறேன். உங்க மகளை அவளுக்கு பிடித்து அவள் சரி என்றால் தாராளமா திருமணம் செய்து கொள்ளலாம். உங்க மகனும் அவளை காதலித்து அவளும் உங்கள் மகனை காதலித்தால் எனக்கு ஆட்சேபனையே இல்லை. இது அவள் வாழ்க்கை, அவள் தீர்மானப்படி நடக்கும். என் விருப்பம்னு எதையும் அவ மேல நான் திணிக்க மாட்டேன். நீங்க உதயா பல்கலைக்கழகத்திற்கு போய் சுலோச்சனாவையே பார்த்து பேசுங்களேன். அவருடைய திட்டவட்டமான இந்த பதிலை கேட்டு வேறு வழியின்றி அவரிடம் சொல்லி விடை பெற்று கொண்டு உதயா பல்கலைக்கழகத்திற்கு புறப்பட்டார் தர்மராஜ். தனக்கு வேண்டியவரும் உறவினருமான டீன் வீட்டில் இருந்து கொண்டு டீன் மூலமே சுலோச்சனாவை கூப்பிட்டு அனுப்பினார் அவர். டீனிடம் தர்மராஜன் ஆதங்கப்பட்டார். இந்த விஷயத்துல இவ்வளவு பெருசாகுமேன்னு நான் நினைக்கல. இந்த பொண்ணை சம்மதிக்க வைக்கலன்னா என் சன்னோட ஃபியூச்சரே போயிடும் போல இருக்கு. கொஞ்சம் ஹார்ட் நட். இவ வழிக்கு வர மாட்டாள்னு நினைக்கிறேன். உன் பணத்துக்கும் குணத்துக்கும் அழகுக்கும் 1000 பொண்கள் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்கடா. இவளை மறந்து தொலைன்னு நானே கனகராஜுக்கு இங்கே அட்வைஸ் பண்ணினேன். அவன் கேட்கல. இதில் அவன் ஏறக்குறைய மென்டல் ஆயிட்டான்னே சொல்லலாம். வீராசாமியோடு சுலோச்சனா டீன் வீட்டுக்கு வந்தாள். அவர்கள் இருவரும் இப்படி தன்னை கூப்பிட்டு அனுப்பியது அவர்களுக்கு அறவே பிடிக்கவில்லை என்று அவள் வந்த தோரணையிலேயே தெரிந்தது. டீன் மிரட்டலான பாணியை அவள் வெறுத்தாள். பல்கலைக்கழக டீன் தர்மராஜை கனகராஜின் தந்தை என்று அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். என் குடும்பத்தின் எதிர்காலம் உன் கையிலே தான் இருக்குமா. நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ரொம்ப சென்டிமெண்டலாக பேசுறீங்க. விஷயத்தை அறிவுபூர்வமாக காரண காரியத்தோட நீங்கள் சிந்திக்கணும். வெறும் உணர்ச்சி பயன்படாது. மெட்ராஸ் போய் உங்கள் அப்பாவை கூட பார்த்தேன். அவர் தான் உன்னை பார்த்து பேச சொன்னார். அவரை எதுக்காக போய் பார்த்தீங்க? முடிந்தவரை விவரமாக தர்மராஜும் டீனும் அவளுக்கு விவரித்தார்கள். அவளால் கைவிடப்பட்ட கனகராஜின் பரிதாப நிலைமையையும் எடுத்து சொன்னார்கள். அவள் எந்த உணர்ச்சியையும் காண்பிக்காமல் அதையெல்லாம் பொறுமையாக கேட்டாள். சுலோச்சனா அதுவரை வெளியே உட்கார்ந்திருந்து விட்டு வந்திருந்த வீராசாமியை போய் அழைத்து வந்தாள். அவர்களுக்கு அவனை அறிமுகப்படுத்தினாள். தன் வலது கையை உயர்த்தி காட்டி, இவர் என்னை காதலிப்பதற்கும் நான் இவரை காதலிப்பதற்கும் அடையாளமாக என்கேஜ்மெண்ட் ரிங் கூட போட்டு கொண்டிருக்கிறேன். செப்பு மோதிரம்தான். இதே விரல்ல அணிய உங்க சன் ஒரு வைர மோதிரமே கொண்டு வந்து தந்தாரு. அதை நான் விரல்ல போட்டுக்கல. உடல் ஊனமுற்றோருக்கு நிதிக்காக ஏலம் விட்டு பணத்தை திரட்டி கொடுத்துட்டேன். ஐ ஃபீல் வெரி சாரி. நீங்க என்னை மன்னிக்கணும். நாங்க உங்க சன்னை காதலிக்கல. காதலிக்கிறது உடம்பின் அழகு, பண வசதி இதையெல்லாம் பொறுத்தது என்று நான் நம்பவும் இல்லை. நான் எதிர்பார்க்குற சில குணங்கள் யாருக்கிட்ட இருக்கோ அவங்கள ஒருத்தரை தான் என் மனசு விரும்பும். அந்த குணங்கள் இவர்கிட்ட இருக்கு. இவரை நான் காதலிக்கிறேன் என்றாள். இதுல மறுபரிசீலனை ஏதாவது உண்டாமா? இல்லை, நிச்சயமா இல்லை. இப்படி விஷயங்கள் மறுபரிசீலனைக்கு உரியவை இல்லை என்று தீர்க்கமாக பதிலை சொல்லிவிட்டு புறப்பட்டாள் அவள். ஒரு கை, அதாவது வலது கை நுணுக்கி பதில் சட்டை துணி மட்டுமே தொங்கும் முகமலர்ச்சியற்ற அந்த கருப்பு இளைஞனை பொறாமையும் ஆசையையும் பொங்கும் பார்வையால் பார்த்தார் தர்மராஜ். நினைத்ததை அடையும் வாய்ப்பை தாம் இழந்தாயிற்று என்ற நஷ்டம் அவருள் உறைந்து புரிய தொடங்கியது. வெறும் முக அழகை, பணத்தை, பதவிகளை, அவற்றால் வரும் பவிஷுகள், செல்வாக்குகள் இவற்றை தவிர வேறு எதையுமே பெரிதாக மதித்திராத அந்த பரம்பரை பணக்காரர் தம் வாழ்வில் முதலாக கொள்கைகளும் வீரமுமே அவற்றையெல்லாம் விட பெரியவை, மதிக்கத்தக்கவை என்று பிடிவாதமாக கூறி கொள்கையையும் சமூக துணிச்சலையுமே காதலிக்கும் அதிரூபவதியான இளம்பெண் ஒருத்தியை கண்ணெதிரே கண்டு அயர்ந்து போனார். இப்போது சுலட்சணா அவர் பார்வையில் 2 மடங்கு அழகியாக தோன்றினாள். அவள் உடம்பை விட உள்ளம் அதிக அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பது மறுபடியும் அவருக்கு உறுதியாக தெரிந்தது.
முடிவடைந்தது நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கதையை வாசிக்கணும்னு ஆசையாக இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும், நான் வாசிக்கிறேன். மிக்க நன்றி.